8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தேர்வுக்குரிய வினா விடைகள் ஏற்கனவே முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினா விடைகளை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவில் இப்பொழுது 98 ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கணக்கையும் x+1 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவையும் கண்டுபிடிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விக்கான விடை பார்க்குறோம். ரெண்டுமே எளிமையான வினாக்கள், இயற்கணித டாப்பிக்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வினாக்கள். 98 ஸ்கொயர் அப்படிங்கிறது 98 100 கழித்தல் 2ன்னு எழுதி கொள்ளலாம். எப்படி சார் 100 கழித்தல் 2? 100ல் 2 கழிச்சா 98. சார் நான் 90 கூட்டல் 8ன்னு பிரிச்சுக்கலாமா? தாராளமாக பிரிச்சுக்கலாம். ஆனால் அதிகபட்ச பூஜ்ஜியம் அமையக்கூடிய எண்ணமைப்பு அந்த மாதிரியான எண்ணினுடைய கூட்டலாகவோ கழித்தலாகவோ அதை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது கணக்குக்கு எளிமையாக இருக்கும். அதுதான் அதனுடைய நோக்கம். இப்போ 91 அப்படின்றதுனா 90 கூட்டல் 1 தவறு இல்லை. ஆனால் அதை நம்ம எழுதும்போது 100 கழித்தல் 9 அப்படின்னு எழுதி இந்த 100 வர்ற மாதிரியாக பார்த்துக்கொள்ளணும். 11 இருக்குன்னா 10 கூட்டல் 1, 51 இருக்குன்னா வேறு வழி இல்லை, 50 கூட்டல் 1ன்னு பிரித்து கொள்ளலாம் பக்கத்தில் இருக்கிற மதிப்புங்கிற முறையில். இப்போ 98 100 கழித்தல் 2 அப்படின்னு உருவாக்கியிருக்கிறேன். இப்போ 98 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 100 கழித்தல் 2 ஹோல் ஸ்கொயர், ப்ராக்கெட் வந்து ஹோல் ஸ்கொயர்னு வாசித்து பழகுங்க. அப்போ a - b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற முற்றுரிமையை ஒத்திருக்கிறதுனால a - b த ஹோல் ஸ்கொயர் அந்த முற்றுரிமையை செலக்ட் பண்ணுறேன் இதை விரிவாக்கம் செய்வதற்கு. அப்போ a - b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனுடைய முற்றுரிமை விரிவாக்கம் a² - 2ab + b ஸ்கொயர். இந்த 2ab 2 பெருக்கல் a பெருக்கல் b அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த a² அப்படிங்கிறது ஏயாக நம்ம எடுத்துக்கொள்கிற மதிப்பு 100, பியாக எடுத்துக்கொள்கிற மதிப்பு 2. எனவே அவற்றை அந்தந்த இடத்துல பிரதியீடு செய்ய வேண்டும். அப்போ a² என்பது 100 ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல், இந்த ப்ராக்கெட் இருந்தால் பெருக்கல்னு அர்த்தம், 100 பெருக்கல் 2 2ab ப்ளஸ் b ஸ்கொயருங்கிற அமைப்பில் 2 ஸ்கொயர், பிங்கிறது 2 எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 2 ஸ்கொயர். 100 ஸ்கொயருங்கிறது 100 பெருக்கல் 100, 2 ஸ்கொயருங்கிறது 2 பெருக்கல் 2. இங்கே இந்த 2ஐயும் பெருக்கிடுங்க, 2 4, அதோட 100 பெருக்கிடுங்க 400. இந்த 100ஐயும் பெருக்கினீங்கன்னா 1 மட்டும் பெருக்கிட்டு எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கோ அத்தனை பூஜ்ஜியங்களை எழுதிடுங்க. இந்த எளிமை பெருக்களுக்காகத்தான் இதை அதிகபட்ச பூஜ்ஜியம் இருக்கக்கூடிய எண்ணாக உருவாக்கவே சொன்னோம். அப்போ இங்கே 4 பூஜ்ஜியங்கள் எழுதிட்டு 1 1 10,000 மதிப்பு வந்திருக்கிறது. இது 400, இது 2 4. இப்போ என்ன செய்யணும்? 10,000ஐயும் 4ஐயும் கூட்டி 10,004 இந்த 400 கழிக்கணும். இது எளிமையான எண்களாக இருக்குங்களா, இங்கேயே கழிச்சிடுவோம். 10,000ல் 400 கழித்தோம்னா 9,600 வரும். அதன் பிறகு இந்த 4 கூட்டுறதுங்கிறது எளிமையாக இருக்கும், 9,604. இதுதான் இந்த கேள்விக்கு விடை. சார் 98 ஸ்கொயருங்கிறது 98 பெருக்கல் 98ன்னு நேரடியாக பெருக்கணும்னா அந்த விடை வந்துடுங்க சார், தாராளமாக வரும். ஆனால் அவங்க கேட்டுக்கிறது 98 இருமுறை பெருக்கி உனக்கு 9,604 கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான கணக்கு இங்கே கேட்கப்படலை. இயற்கணித முற்றுரிமைகள் தகுந்த முற்றுரிமையை தேர்வு செய்து அதை பயன்படுத்தி இதனுடைய மதிப்பை கணக்கீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான கேள்வி தான் இது. அதனால் அதற்குரிய முறையில் தான் இந்த கணக்கை தேர்வு செய்யணும். இப்போ 98 ஸ்கொயர்னு கொடுத்ததுக்கப்புறம் 102 ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 100 கூட்டல் 2 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுட்டு a + b த ஹோல் ஸ்கொயரை பயன்படுத்தி இந்த விரிவாக்கத்தின் மூலமாக அந்த விடையை கணக்கிட தெரியணும். இப்போ 98 ஸ்கொயர்னு கொடுத்தது போல் 98 க்யூப்னு கொடுத்துருந்தா இந்த 100 - 2 ஹோல் க்யூப், a - b த ஹோல் க்யூப் அப்படிங்கிற அமைப்பை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்து விடை செய்ய தெரியணும். அதே மாதிரி 101 ஹோல் க்யூப் அப்படிங்கிறது 100 கூட்டல் 1ன்னு போட்டு ஹோல் க்யூப் போட்டு a + b த ஹோல் க்யூப் போட்டு அந்த முற்றுரிமையின் அடிப்படையில் விரிவாக்கம் செய்து அந்த விடையை கண்டுபிடிக்க தெரியணும். அப்படிங்கிற அந்த முயற்சிக்காக தான் இந்த கணக்குகள் கேட்கப்படுகின்றன. எனவே நீங்கள் 98 ஸ்கொயர்னு 98 பெருக்கல் 98ங்கிற அமைப்பில் விடை செய்ய முயற்சி செய்யக்கூடாது. 98 ஸ்கொயருங்கிறத இந்த இயற்கணித முற்றுரிமையை பயன்படுத்தி தான் விடை செய்யணும். அடுத்தது x+1 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் மற்றும் ஒரு எளிமையான கணக்கு. கனசதுரத்தின் பக்க அளவு என்பது x+1ன்னு வச்சுருக்கிறோம், அது a. கனசதுரத்தின் கன அளவு கண்டுபிடிப்பதற்கான வாய்பாடு அல்லது சூத்திரம் v = vன்னா வால்யூம், அதனால் v எழுதி சொல்கிறோம்.
v ஈக்குவல் டு ஏ கியூப் பக்கம் பெருக்கல் பக்கம் பெருக்கல் பக்கம். அதாவது 2 முறை பெருக்குனா ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். அதோடு இன்னொரு பக்கத்தையும் பெருக்கும்போது அது கன அளவு கிடைக்கும். 9ஆம் வகுப்பில் அதை பற்றிய அந்த சூத்திரங்கள் விரிவாக படிக்க இருக்கிறீர்கள். சதுர வடிவ சாக்பீஸ் டப்பா பார்த்துருக்குறோம் இல்லையா? அந்த சாக்பீஸ் டப்பாவில் கீழே நீளம் இருக்கும், பிறகு பக்கவாட்டில் அகலம் இருக்கும், மேல் நோக்கி ஒரு உயரம் இருக்கும். அதுதான் அதற்கு 3ஐயும் பெருக்கினா அதனுடைய கன அளவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனுடைய வாய்பாடு. அப்போ இங்கே பக்கம் பெருக்கல் பக்கம் பெருக்கல் பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக நீளம், அகலம், உயரம் இவற்றை பெருக்குகின்றோம். அதன் மூலமாக கன அளவு பெறுகின்றோம். முப்பரிமாண வடிவத்தினுடைய கன அளவு பெறுகின்றோம்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கே ஏ என்பதை x+1ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதனுடைய கியூப் அப்படிங்கும்போது x+1 த ஹோல் கியூப். ஏ கியூபு கனசதுரத்தின் பக்க அளவு ஏ, கனசதுரத்தின் கன அளவு ஏ கியூப். இப்போ ஏயாக எடுத்துக்கொள்கிற மதிப்பு x+1. எனவே x+1 த ஹோல் கியூப். இது a+b த ஹோல் கியூப். இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி a+b த ஹோல் கியூப் அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை பயன்படுத்த முயற்சி செய்யும்போது ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1. அதனுடைய ஹோல் கியூப் சூத்திரம் a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். இதுக்கு என்ன செயல்பாடுனா 3 பெருக்கல் a² பெருக்கல் b. இங்கே செயல்பாடு a பெருக்கல் 3 பெருக்கல் a பெருக்கல் b². சரி, அப்போ இங்கே a கியூப் எக்ஸை பயன்படுத்துகிறோம், எக்ஸ் கியூப். இங்கே 3 பெருக்கல் x². இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கணும். மூணு x² பெருக்கல் பியாக நினைத்து கொண்டு 1, அப்புறம் ப்ளஸ் 3 ஏஆக எடுத்துக்கொள்கிறது எக்ஸு, b²ல் 1². அதன் பிறகு ப்ளஸ் 1 த ஹோல் கியூப். இப்போ எக்ஸு கியூப் அது சுருக்கிறதுக்கு அதே அளவு தான். இனி மீண்டும் எதுவும் சுருக்க இயலாது. இது x², இதை 1ஆல் பெருக்கும்போது 3 × 1 3. ஸோ 3x². இது 1² சுருக்கப்படும் போது 1, அந்த 1ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது 3 தான். அதனால் 3x. 1 கியூப்ங்கிறது 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1, 1 எத்தனை முறை பெருக்கினாலும் 1 தான். அதனால் 1 கியூப்ங்கிறது 1. ஸோ x+1 த ஹோல் கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் கன அளவு. அப்படிங்கும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணி கிடச்சிருக்கிற ஆன்சர் x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x+1 அப்படிங்கிறது இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற பக்க அளவை கொண்ட கனசதுரத்தின் கன அளவு. சென்டிமீட்டர்னு கொடுத்துறதுனால நம்ம கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லணும். பரப்பளவுனா தான் சதுர சென்டிமீட்டர் சொல்லணும். இது கன அளவுங்கிறதுனால கன சென்டிமீட்டர் அப்படின்னு விடைய முடிக்கணும், அல்லது சென்டிமீட்டர் கியூப்னு விடைய முடிக்கணும். எளிமையான கணக்குகள் முயற்சி செய்து கட்டாயமாக இந்த வினாக்கள் வரும். தேர்வில் சிறப்பாக செய்வதற்கு வாழ்த்துகள். இந்த அமைப்பில் ஒரு கணக்கு கட்டாயம் வந்துடும். இதில் 98² பார்த்துருக்குறோம். இதனுடைய என்னென்ன வடிவத்திலெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதனுடைய அமைப்புகளை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதில் ஒரு கணக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த கணக்குகளை பயிற்சி செய்து கொள்ளுங்கள். அதனுடைய விடையையும் தேர்வில் பிழையின்றி செய்வதற்கு பயிற்சி எடுங்கள். வாழ்த்துகள்.